வணக்கம். நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். வாழ்க பாரதி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம இன்வெர்ட்டர் பற்றி ஒரு வீடியோ நான் அதில் பதிவிட போகிறேன். இப்போ நிறைய வீடுகளில் இன்றைக்கி இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறதுல என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணும்போது நிறைய வீடுகளில் ஃபேஸ் மட்டும்தான் லைனில் எடுப்பாங்க, நியூட்ரலை எடுக்கிறது இல்லை. அப்படி எடுக்காதப்போ என்ன ஆகும்னா, நம்ம காமன் நியூட்ரல் தான் எல்லாத்துக்குமே போகும். அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த நியூட்ரல்னால் ரிட்டர்ன் சப்ளை போச்சு அப்படின்னா நம்ம ஈபியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நம்ம வீட்டிலே கூட வேறு எலக்ட்ரிஷியன் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நியூட்ரலை டச் பண்ணும்போது அவங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டருக்கு இன்கமிங் இது நம்ம ப்ளக்கு ஒன்று வச்சு இதில் போட்டிருக்கிறோம். இதை ஆஃப் பண்ணால் இன்வெர்ட்டர் சப்ளை போகிறது. இந்த சப்ளை இது நம்ம நார்மலாக இன்வெர்ட்டருக்கு இன்புட்டு. இது இன்வெர்ட்டரினுடைய அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டில் பக்கத்தில் ஒரு 2 வே சுவிட்ச் போட்டிருப்பாங்க. இது சில வீடுகளில் இருக்காது. புதுசாக பண்ணுறவங்க இது பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா, இப்போ இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய சப்ளை இந்த ப்ளக்கில் வந்துடும். இந்த ப்ளக்கில் இருந்து உள்ளே இருக்கிற சாக்கெட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அது எப்படி போகும்னா, இந்த சுவிட்ச் வழியாக போகும். ஆக்சுவலாக இந்த சுவிட்சு 2 வே சுவிட்சு. இல்லை ஒரு பக்கம் இபி சப்ளை போகும், ஒரு பக்கம் இன்வெர்ட்டருடைய சப்ளை போகும். இப்போ இந்த சாக்கெட்டில் வரக்கூடிய சப்ளை இதிலேருந்து இந்த சுவிட்சு வரைக்கும் வரும். இந்த சுவிட்சை நம்ம இப்படி போட்டிருக்கும்போது இந்த சப்ளை இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக நம்ம இன்வெர்ட்டர் லைனில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே போயிடும். இதை இப்படி மாற்றி நம்ம மேலே போடும்போது என்ன ஆகும்னா, இந்த இன்வெர்ட்டர் சப்ளை கட் ஆகி ஈவிலேருந்து வரக்கூடிய சப்ளை அதுக்கு போகும். இது எதுக்காகனா, சப்போஸ் இன்வெர்ட்டரில் ஏதாவது பிரச்சனை வந்தது, இன்வெர்ட்டர் அவுட்புட் வரல, ஒர்க் ஆகலை அப்படின்னா, அந்த மாதிரி டைமிங்கில் இந்த சுவிட்சை நம்ம மாற்றி விட்டோன்னா டைரெக்டாக நமக்கு இபி சப்ளை வந்துடும். ஸோ இன்வெர்ட்டர் இல்லைனா கூட அந்த பாயிண்ட்லாம் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்வெர்ட்டர்னால அந்த பாயிண்டெல்லாம் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ இதில் நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ளக்குக்கு ஃபேஸ் மட்டும் கொண்டு வருவாங்க. இதில் கொண்டு போயிட்டுருக்குறோம். நியூட்ரல் நம்ம காமன் ஏற்கனவே இருக்கிற நியூட்ரல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இன்வெர்ட்டர்லேருந்து போகக்கூடிய நியூட்ரல் கொடுக்காதனால நம்ம நார்மல் நியூட்ரலை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சப்போஸ் இப்போ பவர் இல்லை அப்படின்னா, இந்த நியூட்ரல் ரிட்டர்ன் போயிடுச்சு அப்படின்னா, ஒயர்மேன் இபி ஒயர்மேன் மேலே வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு நியூட்ரல் இந்த கசிவு இருக்கிறது ஷாக் அடிக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பரவலாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 வே சுவிட்ச் எல்லாரும் ஃபேஸுக்கு மட்டும் போடுறோம். அதேமாதிரி நியூட்ரலுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்து இந்த சாக்கெட்டில் இருந்து நம்ம எடுத்து அந்த ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும், அதாவது ஒரு சுவிட்ச் ஃபேஸு ஒரு சுவிட்ச் நியூட்ரல் அப்படி கொடுக்கணும். இப்போ கீழே 2 கொடுக்குறோம் அப்படின்னா, இன்வெர்ட்டரில் இன்னைக்கு கீழே 2 கொடுத்தா இதில் ஃபேஸும் இதில் நியூட்ரலும் அப்படி கொடுத்துக்கணும். மேலே இபியினுடைய ஃபேஸு நியூட்ரல் அப்படி கொடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இன்வெர்ட்டரில் என்ன பாயிண்ட்லாம் போட போகிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கெலாம் நியூட்ரல் ஒயரு தனியாகவே கொண்டு போகணும். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, தேவைப்பட்டால் ஒரு சின்ன பவர் பாயிண்ட், அதாவது ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்வெர்ட்டரில் போடலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நாம் இதை போடணும். போட்டால் இது நல்லது. இல்லை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கமிங் நியூட்ரலும் அவுட்கோயிங் நியூட்ரலும் ஒன்று தான், இன்வெர்ட்டரில் வராது அப்படிங்கிறாங்க. அது செக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த ப்ளக்கை பிடுங்கிட்டு எனக்கு இப்போ இன்வெர்ட்டரினுடைய அவுட்புட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்போ எனக்கு இன்வெர்ட்டரில் உள்ள லைட் தான் இது ஒர்க்காக தான் செய்யுது. ஸோ அது தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி வரதில்லை. இன்வெர்ட்டர் லைனில் நியூட்ரல் நான் ப்ளக்கை பிடுங்கி விட்டு செக் பண்ணும்போது கூட அந்த லைட்டு எரிய தான் செய்யுது. அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை குழப்பிக்கிட்டு நிறைய பேர் அதே மாதிரி அந்த நியூட்ரல் தான் போகுது, அதனால் எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. அதுதான் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கும் செக் பண்ணி காமிச்சிட்டேன். இதில் நான் இப்போ லூமினஸ் அப்படிங்கிற இன்வெர்ட்ரு, லூமினஸினுடைய பேட்ரி தான் யூஸ் பண்ணுறேன். 6 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். முதல்ல இப்போ லைஃபு குறைஞ்சாலும் ஓகே, பரவாயில்ல. 6 வருஷம் லைஃபுங்கிறது ஓகே தான், நார்மல் தான். 5 வருஷங்கிறது தான் அதனுடைய லைஃபு. 6 வருஷம் வந்திருக்குங்கிறது ஓகே தான். ஸோ லூமினஸ்ஸு, அப்புறம் மைக்ரோடெக்கு,
இந்த மாதிரி இன்வெர்ட்ரு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃபு. டாட்டா அமரான் பேட்ரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் லூமினஸ் தான் யூஸ் பண்ணனால நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். நண்பர் ஒருத்தர் வந்து மைக்ரோடெக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம், ஆல்ரெடி வந்து நார்மலாக ஒரே ஒரு நியூட்ரல் தான் போட்டு காமன் நியூட்ரலை தான் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், இப்படி பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, மெயின் இன்கமிங்கில் இஎல்சிபி அல்லது ஆர்சிசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் ஆர் ரெசிடென்சியல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிம்பாங்க. அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நம்ம நியூட்ரலில் வந்து ரிட்டர்ன் சப்ளை போச்சு அப்படின்னா அந்த இஎல்சிபியோ ஆர்சிசிபியோ அது வந்து ட்ரிப் ஆயிரும். அதனால் இந்த லீக்கேஜ் இருக்கக்கூடிய நியூட்ரல் சப்ளை வந்து அங்கே போகாது, அதாவது மெயின் லைன் இபி லைனுக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இபி ஒயர்மேனுக்கு அதனால் ஷாக் அடிக்கிற வாய்ப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம். அவங்களும் பாவம் நமக்காக வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த ஒரு இது வந்து நம்ம செய்கிறது நல்லது. இதுதான் இந்த ஆர்சிசிபி அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் சப்ளை கொடுத்து எடுக்கும்போது இந்த இதில் நியூட்ரலில் சப்ளை போச்சு அப்படின்னா அது வந்து ட்ரிப் ஆயிரும். இது வந்து எல்லா வீடுகளுமே கண்டிப்பாக இருக்க வேண்டியது. இது என்ன ஒரு 2000 2500 ஆகும், அவ்வளோதான். நமக்கு உயிர் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது. உங்கள் வீட்டிலே யாருக்கும் ஷாக் அடித்தா கூட இது உடனே ட்ரிப் ஆயிரும். எம்சிபி வந்து அந்தளவுக்கு இருக்காது. இஎல்சிபி தான் வந்து ஷாக் எர்த்து கரண்ட் லீக்கேஜ் வந்தாலே ட்ரிப் ஆகக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் இதை வீடுகளில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி. இந்த மாதிரி இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்போது லீக்கேஜ் கரண்ட்னால் வெளியில் வேலை பார்க்குற இபி ஒயர்மேனோ இல்லை நம்ம வீட்டிலே வேலை போகக்கூடிய எலக்ட்ரிஷியனுக்கோ ஷாக் அடிக்காமல் நாம் தவிர்க்கலாம். இஎல்சிபி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள வீடியோ இது. இந்த பட்டன் வந்து டெஸ்ட் பட்டனு. இது நம்ம அமுக்கி இஎல்சிபி வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.